குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து செவ்வாய், ராகு, சனி பகவான் இவங்க 3 பேருமே சேர்ந்துருக்காங்க. எப்போ இவங்க சேர்றாங்க அதுதான் இந்த இடத்துல ஒரு விஷயம். இவங்க வந்து எப்போ சேர்றாங்கன்னா, அதாவது சேர்ந்துருக்காங்க, அதில் பிறந்த பிள்ளைகளுக்கு உள்ள பலன் தான் பார்க்க போகிறோம். எப்போ சேர்ந்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ 20/3/1990 12/4/1990 வரைக்கும் பிறந்த குழந்தைகள் இப்போ இவங்க டீனேஜாக இருப்பாங்க. இப்போ 20/3/1990 12/4/1990 வரைக்கும் பிறந்த குழந்தைகள், குறிப்பாக வந்து பெண்கள். இதுக்கப்புறம் இன்னொரு காம்பினேஷன் சேர்ந்துருக்கு. எப்போ சேர்ந்துருக்குன்னா 5/4/2002 இருந்து 19/5/2002 வரைக்கும் வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த 2 காம்பினேஷன், இந்த 2 டைம் சேரும்போது வந்து பிறந்த குழந்தைகளுக்கு உள்ள பலன் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து இந்த இது சேர்க்கக்கூடாது, ஆனால் சேர்ந்துருச்சு. இதனால் வந்து பெண்களுக்கு வந்து என்ன இது போகுது நம்ம பார்ப்போம், பலன் என்ன கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா அளவுக்கு அதிகமான கோபம் வரும். ஏன் எதுக்குன்னே தெரியாது, ஆனால் அளவுக்கு அதிகமாக கோபம் வரும். அந்த கோபத்தில் வந்து நல்ல ஜிம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருந்தாங்கன்னா யாராவது தூக்கி போட்டு மிதிப்பாங்க. குறிப்பாக வந்து இவங்க கராத்தே, குங்ஃபு இல்லைன்னா வந்து சிலம்பம் இதெல்லாம் கற்றுருந்தாங்கன்னா வந்த கோபத்துக்கு 4 அடி விட்டுருவாங்க, கண்டிப்பாக விட்டுருவாங்க. அதேமாரி நர்ரோட்டில் வந்து ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குது, யாராவது போட்டு அடிக்கிறாங்க, இல்லை ஒரு பெரியவரை மிரட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சானா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, முதல்ல போய் தட்டி கேட்பாங்க. இந்த அமைப்பு வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக வேலை செய்யுது, ஆண்களுக்கு அதிகமாக வேலை செய்யல. ஆண்களுக்கு எப்போ வேலை செய்யுதுன்னா அந்த கோபத்தோட உச்சத்தை தொடும்போது மட்டும்தான் வேலை செய்யுது. பெண்களுக்கு ஆரம்பத்திலே வந்து வேலை செய்யுது, டப்புன்னு கோபம் வந்துடுது. அதனால தான் பெண்களுக்குள்ள பதிவாக இது மாறுது. சரிங்க சார், இந்த அமைப்பில் வந்து பெண் பிறந்துட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு வழி இல்லை. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது வந்து இவங்களுக்கு ஏற்ற வந்து ஹஸ்பண்டை தான் வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுக்கு ஏற்ற ஆண்மகனை தான் வந்து தேடி கண்டுபிடிக்கணும். இதில் தான் வந்து பெரிய இது. இந்த சொன்னேன் பாருங்க, 20/3/1990 இருந்து 12/4/1990 இது வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப சின்ன காம்பினேஷன். இந்த பக்கம் ஒரு 10 நாள், இந்த பக்கம் ஒரு 12 நாள், மொத்தம் 22 நாள் தான். இவங்களுக்கும் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கும். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு கல்யாணம் தான், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கல்யாணம் கிடையாது. இன்னொரு கல்யாணம் நடக்கணும்னா அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிற தன்மை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் வரணும். ஏறக்குறைய இப்போ இவங்களோட ஏஜ் வந்து 34-33 வயசு ஆகிருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து என்னென்னா இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப கேள்விக்குரிய மாறிடும். அப்போ எப்படியாவது வந்து ஒரு லவ் மேரேஜ்லேயே வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். தன்னை புரிஞ்சுக்கிற ஹஸ்பண்டாக இருக்கணும். இவங்களுக்கு கோபம் வந்து நிறையா வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பளையாக இருக்கணும். அப்படி ஒரு ஆண்மகனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது வந்து இப்படி தான் வேலை செய்யும், இப்படி தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. இது வந்து நார்மலாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க பொண்டாட்டினாலே கோபம் வரும்னு. ஆனால் இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வரும், அதுதான் பிரச்சனையே. நிறைய ஆண் பெண்ணால் தாங்கிக்க முடியாது. என்னோட பொண்டாட்டி இப்படி இருக்கணும்னு நினச்சி நிறைய பேர் இது பண்ணியிருக்கான். ஆனால் இந்த மாதிரி பெண்கள் கிடைக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா எனக்கு வேணாம், நான் வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போயிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு செலெக்ஷன் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே ரொம்ப தெளிவாக செலெக்ஷன் பண்ணணும். இது முதல் காம்பினேஷனு. 2வது காம்பினேஷன் வந்து என்னென்னா 5/4/2002 19/5/2002 இது வந்து ஏறக்குறைய வந்து 2 மாதம், ஒரு 50 நாளுக்கு நெருக்கி வந்து வருது. இதில் வந்து என்னென்னா ஒரு 10-15 நாளுக்கு வரைக்கும் நான் சொன்ன காம்பினேஷன்லேயே வந்துடும். இடையில வந்து என்னென்னா 6 கிரகம் சேர்ந்துருக்கும். 6 கிரகம், 5 கிரகம், 4 கிரகம் இந்த மாதிரிலாம் சேர்ந்துருக்கும். அப்போ வந்து என்னென்னா குணம் கொஞ்சம் மாறும். அப்போ வந்து என்னென்னா இவங்க கோபம் வரும், அப்பப்போ அழுவாங்க, அப்பப்போ வந்து சிரிப்பாங்க. கோபம் வர்ற நேரத்தில் டக்குன்னு வந்து கண்ணில் வந்து கண்ணீர் வந்துடும். கோபம் வந்துட்டு இருக்கும்போதே கண்ணில் கண்ணீர் வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப எமோஷனல் ஆகிற டைப்பாக இருப்பாங்க. ஏன் கோவப்பட்டோம்னே தெரியாது. இந்த மாதிரி வந்து கொண்டு போயிடும். அப்போ இவங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் இவங்களை பார்க்கக்கூடிய ஆண்மகன்கள் கல்யாணத்துக்கு வந்து பையனை பார்க்குறீங்கன்னா இந்த பொண்ணுக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து வீட்டோட மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. வீட்டோட மாப்பிள்ளைன்னா பொண்ணு கூடவே இருக்கணும் எப்போவுமே. மற்ற பொண்ணுக்கிட்ட வந்து இவர் போய் பேசினாரோ இந்த பொண்ணு கோவம் வந்துடும். அதுதான் பிரச்சனையே. நிறைய எமோஷனல் ஆகிரும். சொன்ன காம்பினேஷன் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் 2வது காம்பினேஷன் சொன்ன பாருங்க, இந்த 5/4/2002 19/5/2002 வரைக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பயங்கர எமோஷனலாக இருக்கும். ரொம்ப இதாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலையை அந்த மாதிரி
2002 தான் பிறந்திருக்காங்கன்னா இவங்க வந்து 10 வயசாக இருக்கும்போது வெறும் 2012 இருக்கும். இப்போ 2022 தான் 20 வயசு ஆயிருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து எமோஷனல் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். 2K கிட்ஸில் அதனால் அப்படி தான் இருப்பாங்க. 90 கிட்ஸை கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. 2K கிட்ஸ்னால வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. இவங்களை பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையை வந்து தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாப்பிள்ளையாக மாறுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து சிறப்பாக இருக்கும். பொண்டாட்டியை மட்டுமே லவ் பண்ணணும். அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை மட்டும்தான் லவ் பண்ணணும், வேறு யாரையும் லவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஒரு பையனை பார்த்து தேர்ந்தெடுங்க. அதுதான் எப்போவுமே சிறப்பு. சரிங்க சார், இவங்க 2 பேருமே வந்து இருக்காங்க. இவங்களுக்குள்ள பொதுவான குணாதிசயம் வந்து என்னென்னா, இவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக கோவம் வரனால அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து குடிப்பாங்க. குடி தண்ணியை வந்து அளவுக்கு அதிகமாக குடிப்பாங்க. குளிர் காலத்துலேயும் அவ்வளோ தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடிப்பாங்க, பாத்ரூம் போவான், தண்ணி குடிப்பாங்க, பாத்ரூம் போவான். இதுதான் இவங்களோட குணாதிசயம். இந்த குணாதிசயம் இருந்தாங்கன்னா முன்னாடி சொன்ன எல்லா பலனுமே வரும் கண்டிப்பாக. 2வது முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இது வந்து பெரும்பாலான வந்து 90ல் பிறந்தவங்களுக்கு வந்து இது நடக்கும். என்னன்னா இவங்க வந்து இந்த நாக்கை வந்து மூக்கால் தொட்டோன்னா தொட முடியும். இந்த நாக்கை வந்து இந்த மூக்கை தொடணும்னு நினச்சாங்கன்னா தொட முடியும். அப்படி இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து ஒரு அடையாளம் தான். நான் எப்போவுமே வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் கேட்பேன். அப்போ இதில் வந்து புலப்பட்டது தான் இந்த 2 விஷயம். அப்போ அந்த மாதிரி வந்து மூக்கு வந்து நாக்கால் மூக்கு தொட முடியும்னா அவங்களுக்கு வந்து கோபம் வந்து அளவுக்கு அதிகமாக வரும். அவங்க எவ்வளோ லீனான பாடியாக இருந்தாலும் தண்ணி குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அதேமாதிரி தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி பாத்ரூம் போவாங்க. 2K கிட்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னா இதை விட வந்து இன்னும் டபுள் மடங்காக ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். ஏன்னா வந்து அவங்களுக்கு இடையில வந்து 4 கிரகம் 5 கிரகம் 6 கிரகம் காம்பினேஷன் வந்திருக்கு. இதனால் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு இது இருக்குது. மேரேஜ் லைஃப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு தடவை கல்யாணம் ஆகும். அந்த ஒரு தடவை கல்யாணம் ஆகும்போது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து லவ் மேரேஜாக பார்த்து பண்ணிங்க. அப்போ தான் இது சிறப்பாக அமையும். இவங்களுக்கு வந்து நல்லபடியான வாழ்க்கை துணை அமையணும்னு என்னோடய தாயார் வரைதாயிட்ட நான் வேண்டிக்கிறேன். இதுக்காண்டி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும், வேறு யாருக்குமே எப்படினாரு இதில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு தான் வந்து முக்கால்வாசி இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த டயத்தில் பிறந்த பெண் பிள்ளையை தான் அதிகமாக வந்து என்கிட்ட வந்து ஜாதகம் கேட்குறான். லவ் மேரேஜ் ஆகுமா, என்ன ஏது கல்யாணம் ஆகுமா. இன்னும் 90ல் பிறந்தவங்களுக்கே கல்யாணம் ஆகாமலே இருக்குது. காரணம் வந்து என்னென்னா இதுதான், பயங்கரமாக கோவம் வருது. முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாருங்கள். மெடிடேஷன் அது இதெல்லாம் கொஞ்சம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.